செய்யறவங்க அரசு பணியாளர் ஆக்கப்படும் சொல்றீங்க. அதே நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதி மக்கள் தொகைக்காக இப்ப வேலை பார்க்குற நிலையில இருக்காங்க. எவ்வளவு பேருக்கு அரசு பணி கொடுக்க முடியும்? உங்க ஆட்சி வந்தாக்க தனியார் பணி இருக்குமா இருக்காது? சூப்பர். நீங்க இப்ப எது தனியார் பணின்னு சொல்லுங்க. அரசு பணி அல்லாததெல்லாம் தனியார் பணி. என்ன எந்த பணி இருக்குன்னு சொல்லுங்க. தொழிற்சாலைகள் இருக்கு, கார் உற்பத்தி இருக்கு. மற்ற யாரோட தொழிற்சாலை? கொண்டாய் முதலாளி அவர் இங்க வந்தாரு. 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,80,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அது மறைநீர்னு சொல்றோம், ஆங்கிலத்தில் வெர்ச்சுவல் வாட்டர். 15 லட்சம் கார் 50 லட்சம் கார் ஏற்றுமதி செய்வீங்க. நீங்க இந்த கொரியன் முதலாளிக்கு தமிழ்நாட்டு இளைஞருக்கு வேலை கொடுக்கணும்னு என்ன மாரியத்தாவில் வேண்டிட்டாரா, இல்லை திருப்பதி வெங்கடாசலத்தில் வேண்டிட்டாரா? இங்கே மனித உழைப்பு மலிவாக கிடைக்குது. நிலத்தடி நீரை வேணாலும் உறிஞ்சிக்கலாம். உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துட்டு போல 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை இருக்கு. தடையற்ற மின்சாரம். ஒரு அரை மணி நேரம் மின்னணு இழப்பு ஏற்பட்டால் உற்பத்திக்கு ஏற்படுற இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும்னு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கு. அதனால நீ வர்ற, எனக்கு வேலை கொடுக்க வர்ற, உனக்கு வேலை தானே வேணும், அரசாங்க வேலை நான் தர்றேன். அதே நிலத்தை வச்சு உனக்கு என்ன பிரச்சனை? காரை ஏற்றுமதி செய்யற, சோறை ஏற்றுமதி செய்யற, நான் சோறை ஏற்றுமதி செய்யற, காரை ஏற்றுமதி செய்யறேன். தட்சாலி வரான நீங்க என்ன வச்சுக்கிறீங்க? நீங்க ஒரு ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சான் பிரான்ஸ், 50 லிட்டர் தண்ணியை பிடிக்குது. புளிஞ்சா 1/2 கிலோ கோவலை கூட வரல, நிப்பாட்டான்ட்டான். ஏன்னா இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான், இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கவன் தான் அந்த பணத்தையும் தங்கத்தை வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுறான். ஐரோப்பிய கண்டம் நாடு முழுமைக்கும் அவன் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டாங்கிறான். எந்த நாடு நீர் அதிகமாக வச்சிருக்கணும் அவன் தான் பணக்கார நாடுன்னு வந்துட்டானுங்கிறான். அப்ப நீ என்ன பண்றான்? அவன் பிரான்ஸ் ஆக நீர் ரொம்ப திங்கிற கண்ணுக்கு தெரியாம கலவுறான், நிப்பாட்டான்ட்டான். சீன பன்னிக்கறி விரும்பி சாப்பிட்டான். 1 கிலோ கறி வந்து 8600 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 1 கிலோ கறி பன்னிக்கறி மேசைக்கு வராது. வளர்ச்சி வளர்ப்பதை நிறுத்துறான்ட்டான், இறக்குமதி பண்ணிக்கிறோம்ட்டான். ஏன் இவன் இதே கொரியன் முதலாளி அவன் ஊர்ல கொரியாவில் உட்காந்து இந்த போடு இந்த இந்த கொண்டாய் காரை தயாரிக்க வேண்டியதானே? என்ன வேணும்னு சொல்றீங்க? உனக்கு வேலை தானே, அது நான் தர்றேங்கிற. அப்புறம் அவன் கொரியன் முதலாளி வந்தா தான் காசு உனக்கு இனிக்குமா, நான் கொடுத்த காசு காசுக்குமா? என்ன உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு வேலை தானே வேணும், வேலை தானே வேணும். நீ பால ஆந்திராவில இருந்து இறக்குமதி செய்ய உனக்கு அவமானமா இல்ல? கறி ஆந்திராவில இருந்து ராஜஸ்தான்ல இருந்து இறக்குறிய உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? ஏன் உனக்கு ஆடுவோம்? நீ மேய்க்காத, உனக்கு நீ வெளியில போ, உனக்கு மேய்க்க நான் மேய்ச்சுக்கிறேன். உனக்கு என்ன? ஆனா காலையில் இல்ல காட்டி வச்சு போதைச்சு போடுவேன். எது அவமானம் பாரியா? அரசு சாராய கடை திறந்து வச்சு குடிக்க வைக்குது, அங்க படிச்சவனை ஊத்தி கொடுறாங்க. என்ன நீ வச்சுக்கிற? நீ அது அது அரசு வேலையா இருக்கலாம். நான் சொல்றது அரசு வேலை. உலகத்துக்கு சோறு போடுறவன் அரசு வேலையா இருக்கலாம், இருக்கக்கூடாது. அவன் சொல்றான்டா, என் பாட்டேன் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்து முழவே தடைங்கிறான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்து பொருட்டுங்கிறான். உழவினால் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேன் பார்க்க நிலைங்கிறான். எதுவுமே வேணாம், பொன்னாசை மண்ணாசை மக்களாசை எதுவுமே பற்றத்து போன துறை கூட வாழ முடியாதா? விவசாயி கைமடங்கி படுத்துட்டான்ங்கிறான். உழவன் இல்லாம ஒண்ணும் இல்லை. உலகத்திலே ஆகச்சிறந்த பொருளாதார மேலாண்மை தான் இருக்கு. நான் போட்டுக்க சட்டை, இந்த காலாட, இந்த காலனி எல்லாம் விவசாயத்துக்கு வந்ததுதான். அப்புறம் நீ அதெல்லாம் என்ன பண்ணுவ? திடீர்னு சட்டம் வந்துச்சா, திடீர்னு இது வந்துச்சா, அந்த இது வந்துச்சா, உடை வந்துச்சா, எங்க இருந்து வருது? சும்மா எது அசிங்கம்னு தெரியுது இல்ல, எது கேவலம்னு தெரியுது இல்ல. பீஸா பர்கர் கோ குடிக்கிறது உனக்கு நாகரிகம்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இளநீ கரும்புச்சார் பழச்சார் குடிக்க மாட்டியா? சட்டம் வருது, தேசிய குடிபானம்னு வருது. கரும்புச்சார், பதநீர், இளநீர், பழச்சாறு வரணும். சமூகம் கெட்டு கிடக்க பேச மாட்டேன். நீ பழச்சாறு கடையில எங்க கூட்டம் இருக்கு, சாராய கடையில எவ்வளவு கூட்டம் இருக்கு, நூலகத்தில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, திரையரங்கில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, கார் செருப்பு கண்ணாடி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கு, காய்கறி தெருவில் கிடக்கு. இதை மாற்றணும். அதுக்கு தான் தலைகள் மாற்றம்னு சொன்னேன். புரட்சி என்பது தலைகள் மாற்றம். சும்மா வந்து இது பேசிட்டு இருக்காங்க, சீமா ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க. நீ வாய்ப்பு தரல, எதாவது ஆரம்பிட்டு. ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டேன், இந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டுட்டேன். ஒரு தடவை கொடுத்து பாரு, நல்லாவே வெரைட்டி கட்டி அடி, கல்லெடுத்து கூட ஏறி சிறுவையில் கூட ஆற ஒரு தடவை கூடு. அப்ப தெரியும் அது கற்பனையா இல்லை அது நிஜமான உனக்கு தெரியும், உண்மையானு தெரியும். எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னா எப்படி வெளியில் தெரியும்? நானும் 15 வருஷமா கத்துறேன், இதுக்கு மேல கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். அப்புறம் அது எப்படி செஞ்சிருவா, எப்படி வேலை கொடுக்குறேன்னா இல்லையான்னு மட்டும் தம்பி. ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி எத்தனை ரூபாய்ன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்கா 13,000 ரூபா. ஒரு கயத்து கட்டில் 40,000 ரூபா. ஒரு ஓலை கொட்டை 500 ரூபா. ஜப்பான்ல வாங்குறான், அரபு நாடுகள்ல இருந்து, ஜப்பான், சிங்கப்பூர், சீனால இருந்து போகுது. சந்தை பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல. திடீர்னு தக்காளி வர ஏறினவன என்ன பாடுபட்டிய தக்காளி வித்தே ஒருத்தன் பல லட்சம் ரூபா கொண்டு வந்துட்டான்றான்.
தக்காளி 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 நான் கத்தி கிடந்தான். அப்புறம் வெங்காயம் வெங்காயம் தான். அப்போல்லாம் எனக்கு சிரிப்பா வரும். என்னவோ ஒன்று உங்களுக்கு இது என்ன பண்றது, சரி போங்க போங்க, இனிமேல் நாங்கள் சொன்னோம் கோழிகளை கண்டு ஏமாறாதீர்கள், எங்களுக்கு வேற எதுவும் கிளைகள் இல்லை அப்படின்னு பேசணும் போடுது. ஆனா இப்ப தூய்மை பொறியாளர் அப்படின்ற ஒரு தலைப்பு சொன்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களை சேர்ந்தவர் மட்டும்தான் தூய்மை பணியாளர் அந்த பணியில இருக்காங்க. இதை முற்றிலும் தடை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. முற்றிலும் தடை செஞ்சுட்டா அதுக்கு மாற்று என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இதை ஒரு பெருமைக்குரிய அரசு பணியாக்கணும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஆனால் சமீபத்தில் இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் இருக்கும்போது அவரை பணி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வந்தப்ப ஒரு அரசு கட்சி தலைவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை இப்படி முரண்பாடுகள் பார்க்குறீங்க? இல்லை நம்ம இது என்ன தம்பி, ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்கிறதுங்கிறப்பதான் இது அது இழிவாக்குறாங்க. இப்போ வேளாண்மை நான் ஒன்று சொல்கிறேங்க, வேளாண்மை செய்கிற வேளாளர் உங்களுக்கு புரியுதா? இப்போ கடலில் வேளாண்மை, இப்போ மீன் பிடிக்கிறவர் மீனவர்னு நீங்கள் சொல்கிற நம்ம போய்க்கிறோம். இப்போ நான் வேட்டையாடுறேன், விடுமுறை காலங்களில் வேட்டையாடுறேன், நான் வேடுவனாகிறேன், நான் குறவராகிறேன், நான் ஆடு மாடு வளர்க்குறேன், நானும் ஆயராகிறேன், நான் வேளாண்மை செய்கிறேன், வேளாளர் ஆகிறேன். எங்கள் உறவுகள் கடலில் மீன் பிடிக்கிறாங்க, நான் கம்மாயில் மீன் பிடிக்கிறேன், நானும் மீனவராகிறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எந்த வேலையும் யாரும் செய்யலாம். நீ ஒரு இழிவுன்னு கருதாத, அது அரசு வேலையாக்கு, படித்தவன் படிக்காதவன் எல்லாரும் செய்யலாம். இந்த முறையை மாற்றிடுவோங்கிற துப்புரவு பண்ணிடுற. இப்போ அமெரிக்கா சிங்கப்பூர்லாம் எப்படி பண்ணுது? ஒரு நவீனமாக நல்ல சுகாதாரமாக பூட்ஸு கிட்ஸு க்ளவுஸ்லாம் போட்டு வண்டி வச்சு சுத்தமாக எடுக்கலாம். முதல்ல குப்பை இல்லாத நகரத்தை உருவாக்க நம்ம கற்றுக்குவோம். எதுக்கு தூய்மை, எதுக்கு நீங்கள் அசுத்தமாகுது, எதுக்கு குப்பை வருது, எப்படி வருது, எப்படி வருது? ஏன் உன் வீட்டை நீ குப்பையாக போடுவியா? அப்போ எப்படி நாட்டை குப்பையாகிற? நான் வரும்போது நீங்கள் அப்படிலாம் குப்பையை போட முடியாது. ஏன்னா தெருவில்னு எங்கு பார்த்தாலும் உன் வீட்டுக்குள்ள தவிர வெளியில் நடந்தீங்கன்னா ரெண்டு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். முழுக்க கண்காணிப்பு கருவிகளால் கண்காணிச்சிருவேன். நீ தப்பிக்கவே முடியாது. குப்பையை அங்கிருந்து தூக்கி போடுறது அதெல்லாம் பண்ண முடியாது. குப்பையை கூட ஒழுங்கா பட தெரியாதனால குப்பை மேடா தானே போகும். அதனாலதான் அவங்க தூய்மை பணியாளர் என்பதையும் தாக்கி தூய்மை பொறியாளர்கள் மாற்றி அதை அரசு பணியா மாத்துவேன்னு சொல்றேன். நீங்க அந்த குப்பை அந்த பணியை நீங்க எதுக்கு நான் குப்பையில தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? மரக்கண்டு நடக்கூடாதா? சொல்லுங்க, மரக்கண்டு நடக்கூடாது, மற்ற வேலையை பயன்படுத்தக்கூடாதா? இந்த 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டத்தில் பல பேர் வேலைக்கு எடுப்பேன். அப்ப அந்த இடத்துல நீங்க அந்த பகுதி நேரம் போக, இப்ப தென்கொரியால அவர் என்ன சொல்றாரு, போய் நீ பகுதி சண்டை வரும்போது சண்டை போடு, இப்ப மாடு மயின்னு சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க, சொன்னதை சிரிக்கிறீங்கல்ல. இப்ப நான் சொல்றது தானே அவரு இப்ராஹிம் டோரை பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஒரு சின்ன பையன் ஒரு திடீர்னு ஒரு நிலத்துக்குள்ள அவளை பண்ணும்போது நம்மளால பண்ண முடியாதா? ஒரு கனவு இருக்கணும்ல. இப்ப நான் சொல்லும்போது சிரிக்கிறீங்களா? கெஜ்ரிவால் எப்படி பண்ணாப்ல? அந்த 5 ஆண்டுக்குள்ள அந்த இதுல பண்ணிட்டார்ல, அவளை போய் கொண்டு வந்துட்டார்ல. 60 ஆண்டுகளை நீ பண்ணலையே. அப்ப உனக்கு நோக்கம் இல்லை, அவனுக்கு நோக்கம் இருந்தது. அங்க அந்த பெரிய மனுஷன் அந்த பினராயி விஜய் எப்படி தரத்தை உயர்த்தி கொண்டு போயிட்டாப்ல. பிள்ளைகளுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது அறிவு தானே, அதை கொடுக்க உனக்கு வாக்கு இல்லை. அப்புறம் என்ன நீங்க இருக்கிறீங்க? படிக்க வைக்கிறத விட்டு குடிக்க வைக்கிறதுல கவனம் பண்ணிட்டு இருக்க. 2000 அரசு பள்ளியை மூடுற, 2000 மது கடையை கூட்டுற. உள்ளொதுக்கீடுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இருக்கீங்க. அப்போ உங்களோட நிலைப்பாடு அதில் என்ன மாற்றம்? இல்லை நீங்க எந்த குடிகளினுடைய இடப்பகிர்வு, ஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடாது, ஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒதுக்கீடு பண்ணி தான் நம்மளை ஒதுக்கிட்டாங்க. இடப்பகிர்வு தான் பகிர்வு. அதில் என்னன்னா, எங்க பாட்டனார் அயோத்தியாஸ் என்ன சொல்றாரு, நீங்க சமபங்குங்கிறத நான் ஏற்கனவே எதிர்க்கிறேங்கிறாரு. அதுதான் அதுக்கப்புறம் பின்னாடி அண்ணல் அம்பேத்கர் வலியுறுத்துறாரு. எப்படின்னா, சமபங்குன்னா நீங்க 12 காலமா நீங்க மாளிகையில் இருப்பீங்க, நான் மண் குடிசையில் இருப்பேன், நீங்க மேட்டில் இருப்பீங்க, நான் பள்ளத்தில் இருப்பேன். அப்புறம் நீங்க கல்வி மறுக்கப்படாத சமூகம், நான் கல்வி பல 1000 ஆண்டுகள் பல 100 ஆண்டுகள் மறுக்கப்பட்ட சமூகம். இப்போ 2 பேரும் ஒரு இடத்துக்கு வரும்போது பொதுத்திறனில் வெல்வது கடினம். இப்போ நீங்க எப்படி நீங்க கவனிக்கணும்னா, 100 நாள் வேலைக்கு போற எங்க அம்மாவுக்கு என்ன உப்பு ஊறுவ அரிசி பருப்புக்கு வரியோ, அதே வரிதான் சரக்கு மற்றும் சேவை வரி அதானி அம்பானி மனைவியும் கட்டுவாங்க. உங்களுக்கு வரி ஒன்றா இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்றா இல்லை. அப்ப சமபங்கிறது சரியாக உரிய உரிமை உங்களுக்கு விளங்குதா? அப்ப அந்த அடிப்படையில இந்த குடிகள், இந்த நாட்டின் குடிகள் எல்லாருக்கும் அவரவர் குடிகளின் எண்ணிக்கைக்கேற்ப உரியதை பிரிச்சு கொடுக்கப்படணும். அதான் எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காதே, அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு அப்படிங்கிற கோட்பாட்டை முன்வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்ப எங்கெல்லாம் குடிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கறது காரணம், நீண்ட காலமா ஐயா ராமதாஸ் நாங்கெல்லாம் கேட்கறது காரணம் அதான். நீங்க அவரவருக்கு உரியது கிடைச்சிட்டா சமூகத்துல போட்டி பொறாமை, உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க போயிடும், ஒரு பிரச்சனை வராது. அவருக்கு உண்டானது கிடைச்சிச்சுன்னா போயிடும். அப்ப எல்லாருக்கும் உரிய கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை சரியா பிரிச்சு கொடுக்கறது கொண்டு வந்தது பேர் தான் இந்த சமூக நீதி.
உங்க பணம் தான் சொல்றது. இப்போ நீங்க வந்து ஐயா வந்து நாங்க 18 விழுக்காடு எங்களுக்கு இருக்கு. யாருக்கு? பறையர் தேவேந்தருக்கு, ஆதி தமிழ் குடியிருக்கும் தேவேந்தர். இதுல திடீர்னு எடுத்து உள்ஒதுக்கீடு 3 விழுக்காடு அருந்ததிக்கு கொடுத்துருது. நீ பொதுவில் தானே இப்போ 10 விழுக்காடு எப்படி கொடுத்தாங்க? பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு பொதுவில் இருக்குது. அதில் தானே கொடுத்துருக்கணும். நீங்கள் அவ்வளோ காலம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, பொதுவில் இருந்து பிரித்து 3 விழுக்காடு இல்லை 6 விழுக்காடு கூட கொடுங்க. யார் கேட்க போகிறா? எனக்கே 10 நாளே நெளிஞ்ச தட்டில் 4 பருக்கை போட்டு சாப்பிட்டீங்க. அதில் 2 எடுத்து கொடுத்தா அப்படி சரி கொடுத்துட்டீங்க விடு. நீ பிசி எம்பிசியிலேருந்து கொடுத்துருக்க முடியுமா? நீ எதை கொடுத்துருந்தா வெளியே நடமாடி இருக்க முடியுமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ எனக்கு குரல் இல்லை, அதிகார வலிமை இல்லை, அரசியல் வலிமை இல்லை, நான் அப்படின்னால நீ டக்குன்னு கொடுத்துட்ட. ஏன்னா நான் கேட்க வேண்டியவெல்லாம் உனக்கிட்டே 2-3 சீட்டுக்கு வந்து நிற்கிறதுனால நீ ஏன் சீட் எடுத்து கொடுத்துட்ட. சரி கொடுத்துட்ட. அப்போ அதில் என்ன பண்ணுற? பிரியாரிட்டி, முன்னுரிமை, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு சரத்தை சேர்க்கிறது. அது எப்படி வருதுன்னா நீங்கள் உங்களுக்கு முன்னுப்பா பாருங்க. எங்களுக்கு 18 விழுக்காடு இருக்கு, 3 போயிடுச்சு, நீ 15 இருக்கா? இந்த 15ல் இவங்களுக்கு அவங்க 3 அப்படியே அவங்க வீட்டு சாப்பாடு அவங்க வீட்டு அப்படியே இருக்கு. என் வீட்டு சாப்பாடு மட்டும் வைக்க சொல்றான். அப்ப சாராயம் வைக்க சொல்றேன், சாராயம் ஊற்றி கொடுக்குறான்ல, எம்எஸ்சி எம்பிஏ படிச்சுட்டு தானே ஊற்றி கொடுக்குறான். உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாடு சட்டசபையில் ஐயா எடப்பாடி முதல்வர் இருக்கும்போது 400 பேர் வாயிற்காவலர் வேலைக்கு 400 பொறியாளர்கள் நினைச்சிருந்தாங்க. இங்க ஒரு கோட்பாடு இருக்கு தம்பி, எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவுன்னு ஒரு கற்பிதத்தை கொடுக்கணும். எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதாண்டா இழிவு. இப்ப நீங்க தச்சு வேலைக்கு வர்றதில்லை, கம்பி கட்டுறதுக்கு வர்றதில்லை, கொத்தனார் வேலைக்கு வர்றதில்லை, எந்த வேலைக்கும் நீங்க வர்றதில்லை. ஆனா இதையெல்லாம் தான் அப்படியே போய் வெளிநாடுகளை செய்வீங்க. அப்ப அது என்னன்னா, கழிவறை கழுவினாலும் கண்ணுக்கு தெரியாம கழுவணுங்கிற உளவியல் நோய். அதான் தப்புங்கிறேன் நான், அது தப்புங்கிறேன். நீ எந்த வேலையும் செய்யலாம், அதுக்கு நிற்குது. அப்ப அதை கொண்டு வரணும்னா நான் அரசுன்னு சொன்னாதான் அது பெருமைக்குரியதா தெரியுது. அப்ப நான் வரும்போது ஒரு தடவை பண்ணி காட்சிட்டேன்னா சரிதான். மக்களுக்குள்ள அதான் சொன்னேன், ஒரு விழிப்புணர்வு வரணும். இப்ப இலவசத்துல இழக்கிறாங்க. இந்த பணத்தை எங்க இருந்து? இப்ப 5000 ரூபாய் 6800 கோடி முதலீடு பண்ணிவிடு. 6800 கோடி அரசு காசை எடுத்து தன் வாக்கை உறுதி செய்யுது. இப்ப எவ்வளவு கொடுமையான நிர்வாகம் இது! யாருமே கேட்கல. இப்ப நம்ம இப்ப உங்ககிட்ட அதிகாரம் வச்சு கொடுத்துட்டீங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இது எப்படி ஜனநாயகத்துல சம வாய்ப்பு சம உரிமை நீங்க சொல்றீங்க? நீங்களும் தேர்தலை சந்திக்கிறீங்க, நானும் தேர்தலை சந்திக்கிறேன். எப்படி சம வாய்ப்பா இருக்கும்? உங்கள்கிட்ட அதிகாரத்தையும் டப்புனு காசு எடுத்து கொடுத்துட்டீங்க. ஒரே நாள்ல 1,31,00,000 வங்கி கணக்கில் போட்டீங்க. இப்ப நான் என்ன செய்யலாம்? எப்படி? இப்ப இதுதான் ஆபத்து. நீங்க கொண்டு போய் சேர்க்கலைங்கிற அண்ணன் ஒரு குரல், என்னை சுற்றி என் பிள்ளைகளின் குரல், நாங்க எடுத்தெடுத்து பேசுறோம். என்னை முறியடிக்க இவர் இதான் சொல்லுவாரு, இது சொல்லுவாரு. கியூபா வேற ஏதாவது வளம் இருக்கா? கரும்பு தவிர இல்லை. நார்வே, டென்மார்க்ல மாடு தவிர ஏதாவது வளம் இருக்கா? பிரேசில் கரும்பு, பசு, அது தவிர ஏதாவது வளம் இருக்கா? அந்த நாடெல்லாம் தற்சார்பு இல்லையா? அப்போ ஒரு வளத்தை வச்சு ஒரு நாடு சிறந்த கட்டமைப்பு இருக்கும்போது இவ்வளவு நிலமும் வளமும் வச்சு மனித ஆற்றலை வச்சு ஏன் நாடு ஏன் வறுமையில் இருக்கு? என் நாடு ஏன் இலவசத்துக்கு இருக்கு? எனக்கு எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் ஏன் கையெழுந்தணும் சாப்பாட்டுக்கு, இலவசத்துக்கு? இப்ப அது வந்து அந்த அருமை புரியாது. நீங்க உங்களுக்கு சொன்ன தம்பி அண்ணன் உங்களுக்கு சொல்றேன், பெட்டி கடைக்கு போனீங்கன்னா வாழைப்பழம் தொங்கும், இப்படி வாழைத்தாருக்கு தொங்கும், அது தலைகளாக நிற்கும். தவம் இருக்கும், என்னை சாப்பிட்டுட்டே, நான் நல்லவன்டாட்டே, உனக்கு நல்லதுடாட்டே, என்னை சாப்பிட்றான்னு அதை கவனிக்க மாட்டான். ஒரு உள்ளே வச்சிருப்பான் சிகரெட்டு, பான்பராக்கு, அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு போவான். இப்போ ரொம்ப நாளாக நான் தலைகளாக தொங்குறேன், வாழைப்பழம் மாதிரி, அது ஏற்று பார்க்கல. இதைத்தான் ஐயா இறைன்னு சொல்கிறாங்க. இந்த மக்கள் பாதரச வெளிச்சத்தில் பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்தவர்கள், இவர்கள் வண்ண வாசனை திரவியத்தின் வாசத்துல வண்ண மலர்களின் வாசத்தை மறந்தவர்கள்னு. அப்படிதான் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும்ங்கிறார் ஐயா. அதுக்கு சான்று சொல்றாரு. எப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல மார்வேட போட்டி நடக்குது, சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். முதல் பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், 2வது பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், 3வது பரிசு ஒரு மாணவன் ஒரு ஆள் வர்றாரு. அது உண்மையிலேயே சார்லி சாப்ளினுக்கு 3வது பரிசு. பாத்தீங்கன்னா அவரை மாதிரி நடிச்சவன் முதல் பரிசு, அவருக்கு இது 3வது பரிசு. அப்ப நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் எழுதுறாங்க ஐயா, எழுதியிருக்காரு. இப்ப அது மாதிரி அவர் அதுக்கு நிறைய சான்று சொல்றாரு. ஒரு பண்ணி மாதிரி ஒருத்தன் கத்துறான், சின்ன வயசு பண்ணி, பெரிய வயசு பண்ணி, நடு வயசு பண்ணி மாதிரி நல்லா கத்துறான். அவனுக்கு தெருவில் கத்தும்போது நிறைய காசு வருது, அதை வச்சே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் என்னை மாதிரி ஒருத்தன் வரான், டேய் உன்னை விட அருமையை நான் கத்துண்டான்னு கத்துறேன். கத்துனோன்னு கத்து காட்டுறேன் போட்டி, இந்த மாதிரி மேடையில் எல்லாம் உட்காந்துக்காங்க மாதிரி. நான் கத்துறேன், இவன் போலி இவன் போலி, அவங்க நல்லா கத்துறான், ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு இருக்கணுக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்கு. கடைசியாக ஒரு நாள் நிப்பாட்ட அப்படின்னு ஒரு சாக்கு, ஒரு கோடி சாக்கு போட்டு நிறுத்தி இருந்தால் உண்மையிலே ஒரு பண்ணி படுத்துருக்கு. அதுதான் இவன் நேரம் கத்திச்சு. அப்போ இவர் என்ன சொல்றாரு, டேய்
உண்மையான பன்னியின் சத்தத்தை இந்த போலியை கேட்டு 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 மறந்துட்டீரடா. நான் இவ்வளவு நேரம் நான் கத்துறட அந்த பன்னி தாண்டா கத்திச்சு. அப்படி இந்த போலியை கேட்டு கேட்டு இந்த உண்மையை மக்கள் ரொம்ப நாளா மறந்துட்டாங்க. அது உங்களை மாதிரி உள்ளவங்க நீங்க தான் இந்த அறிவு தளத்தில் கடத்தி கொஞ்சம் கவனிங்க இருந்தாலும் எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா சொல்றான் பாருங்க. ஏன்னா உண்மையிலேயே தலை சிறந்த நாடா நம்மளால மாற்ற முடியும். அது வந்து ஒரு பெரிய வேலை இல்லை. அவரவர் வாழ்விடத்துல நீங்க ஒரு சணல்னு ஒன்று இருக்கு, ஹெல்ப்னு ஒரு செடி சணல், அதுல இருந்து நான் எவ்வளவு நம்ம மேம்பட முடியும். பொருளாதாரத்திலே கார் தயாரிச்சுக்கலாம், பெட்ரோல் தயாரிச்சுக்கலாம், செங்கல் அதில் தயாரிச்சுக்கலாம், மழை பெய்யும் இருக்க வேண்டியதுல எல்லாமே அதை தயாரிக்க முடியும். அதை வளர்க்கறதுல என்ன உனக்கு பிரச்சனைன்னு அதுதானே உங்களுக்கு. அப்ப அது சொல்றதை இப்ப நீங்க சொல்ல முடியலன்னா நம்ம இவர் இதோ இதெல்லாம் சாத்தியமாங்க அப்படின்னு போகலாங்க. நீங்க ஆடு மாடு மேய்க்கிறது உங்களுக்கு அவமானம்னா நான் அப்ப நீங்க நபிகள் மேய்ச்சிருக்காரு, கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காங்க, இயேசு இறைமகன் இயேசு மேய்ச்சிருக்காங்க. அப்ப 3 பேரையும் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. அப்படிதான் அர்த்தமாகுது. தமிழ் மெய்யியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற பேரை மாற்றி தமிழர் அறநிலைத்துறைன்னு பேர் வைப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. குறிப்பா தமிழிலும் வழிபாடு செய்யலாம்னு இப்ப இருக்குது. தமிழை மட்டும்தான் வழிபாடு செய்வோங்கிறீங்க. அப்ப இந்துங்கிற பேரையும் நீக்குவீங்க, சமஸ்கிருத மந்திரங்களை ஓதக்கூடிய வாய்ப்பையும் வந்து முழுமையா நீங்க வந்து ஒழிப்பீங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, என் இறைக்கு முன்னாடி நீங்க இன்னொரு மொழியில நீங்க வழிபடணும். என் மொழி புரியாதவன் எனக்கு எப்படி இறைவனா இருக்க முடியும்? நீங்க கிறிஸ்தவ வந்து இது சொல்றாங்க, அங்க பள்ளிவாசல சொல்லி இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அது என் இறையில அந்த மார்க்கம் வந்து அரபியால இருந்து வந்ததை நாங்கள் என் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க இன்னும் வந்து வழிபாட்டை தவிர அந்த வாங்க ஒளியை தவிர மீதி எல்லாமே தமிழ்ல தான் சொல்லுவாங்க. நான் எத்தனை திருமணங்களுக்கு சாட்சியா நின்று கையெழுத்துக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஒருவருக்கு ஒருவர் அன்பு கொண்டு நயசித்து அப்படிதான் பேசுவாங்க. நீங்க அவன் வந்து முதல்ல கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியல. அவன் லத்தீன் ஸ்பானிஷ்ல சொல்லிட்டு இருந்தான். கடைசியா என்ன பண்றா, அவனவன் தாய்மொழியில வழிபடலாம்னு சொன்ன பிறகு பரலோகத்திற்கு எங்க பிதாவேன்னா உம்முடைய ராஜ்யம் வருதுன்னா அதை பின்னாடி தமிழ் மீது பற்று கொண்ட இளம் குருமார்கள் வரும்போது விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை உம்முடைய அரசு வருக. புரியுதா உங்களுக்கு? தூய தமிழுக்கு வந்துட்டான். பதாசுதன் பரிசுத்தாவியை தூக்கிட்டு தந்தை மகன் தூயாவின்னு வந்துட்டான். நீ என் இறை நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன்னு சொன்ன சிவன் அப்பயே உன் தமிழில் பருகவே நான் வந்தேன் சொல்ற முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீ என் தமிழ்ல ஏன் சொல்லல? எனக்கு திருக்குறள் இருக்கு, திருமுருகாற்று படம் இருக்கு, பட வேண்டியதானே? பக்தி திருமுத்து பட வேண்டியதானே? சொல்லுங்க, என்ன நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ்வாழ்க பாட முடியாதா? ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க பாட முடியாதா? எதுக்கு தேவாரம் திருவாசம்லாம் எதுக்கு இருக்கு? திருவாசத்துக்கு உருவாதார், ஒரு வாசத்துக்கு உருவார். திருவாசத்தை மொழிபெயர்த்த சீர்கோப்பு அழுதுட்டு போயிட்டான். நீ என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன உங்களுக்கு பிரச்சனை? என் இறைக்கு முன்பு என் மொழியில வழிபடணும், அதான முக்கியம். அது சொல்றது உங்களுக்கு என்ன கருத்து? யார் வேணாலும் அர்ச்சனை அர்ச்சகராகலாம்ங்கிறதுல பிரச்சனை இல்லை. என் அன்னை தமிழில் அர்ச்சனை இருக்கணுங்கிறதா எனக்கு. அதுதான் உண்மையானது. அங்க ஏன் அளவுக்கு அங்கேயும் போய் சமஸ்கிருதத்துல சொன்னா அதுக்கு அவங்களையும் சொல்லிட்டு போயிடலாமே. விளங்கா? அப்புறம் தமிழர் அறநிலைத்துறைன்னு மாத்துவன்றீங்க. இந்துங்கிற பேரை நீக்குவேன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இந்துன்னு ஒரு சமயம் இருக்கா? இது கூட்டு பொரியல் அவியல் சாம்பார் மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பாடு மாதிரி. சமணன், பௌத்தன், சீக்கியன், உங்களுக்கு தெரியும், இங்க வைணவன், எல்லாரும் சைவன், எல்லாரும் சேர்த்து இந்துன்னு சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துல ஆகணும். என் சமயம் சைவம். நான் சிவனை வழிபடுகிற சிவசமயம். என் சொத்து பத்திரத்துல, எங்க வீட்டுல எங்க அப்பாவோட சொத்து பத்திரத்துல சிவசமயம் இருக்கு. என் கோத்திரம் வந்து என் மகனுக்கு எனக்கு சிவ கோத்திரம். அப்ப நாங்க முருகனை வழிபடுகிற சைவர்கள். அப்ப சிவனை வழிபடுகிற சிவசமயம். மாலை வழிபடுகிற மாலியம். திருமாலுங்கிறது எந்த மொழி சொல் சொல்லுங்க? எங்க மாயவன் கண்ணனாகரன். கண்ணன் என்றாலும் மால் என்றாலும் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை நாங்க மரியாதையா அழைக்கணும்னு, மதிப்போடு அழைக்கணும்னு திருமால் பெருமாள்னு அழைக்கிறோம். என் பெருமாள் கோயிலே எங்க ஆண்டாள் பண்ண பாசுரங்களை பாட வேண்டியதான? அதுல என்ன உனக்கு பிரச்சனை? ஆண்டாள் என்ன மொழியில பாடினாங்க? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன எங்க பெருமாள் கோச்சுக்கு போய்வார? 63 நாயன்மார்கள் இந்த தேவாரத்தை பாட வேண்டியதான? என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப நான் சொன்ன மந்திரத்தை நான் பாடவா? திருவாசத்தை பாடவா? எங்க சிவன் கோச்சு போயிடுவானா? அவங்க சொன்ன மணி நெற்றி உமிழ்ச்சங்கள் தடல் புரை சடல் சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த மொழிடா அப்படிங்கிற அந்த மொழியை நீங்க பாடாம நீ என்ன பண்ணுவீங்க? நீங்க முதல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவனே அவன் தான்ங்கிறதான இலக்கியம் சொல்லுது. இப்ப பின்ன என்ன? நீங்க வேற ஏதோ நான் அமெரிக்கால போயிட்டு தமிழிலும் அப்படின்னு போட்டா பரவாயில்ல. கோயிலை கட்டணும் நானு, முன்னாடி இறைவனா இருக்கிறவன் அவன், இதுக்கு எழுதுனது எங்காது. அப்ப என் மொழி என் இறைக்கு முன்னாடி என்ன சொல்லியாரு?
அதனால தமிழர் சமய அறநிலை தான். என் முருகனை, என் சிவனை, என் மாயவனை வழிபடுறதுக்கு எதுக்கு இப்போ இந்து சமயம் இருக்குது. இப்போ ஆந்திராவில் இப்போ நீங்கள் வந்து நான் வட இந்தியாவில் இருக்கிற தெய்வங்களும் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் அப்போ இந்து சமயம் கொடுக்கல, அது எப்படி கொடுப்பீங்க? அதே இறையை நான் என் சமயத்திலிருந்து வழிபட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? என்ன வருது சொல்லுங்க. நீங்க கோச்சிக்கிறீங்க, அது என் முருகன் வேலை, எங்க சிவன் வேலை, அது எங்க பெருமாள் திருமால் வேலை, உங்களுக்கு அது என்ன பிரச்சனை இருக்குது?